நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களுக்கு எதிராக அவர்களது தொகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எம்பிக்களின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் டவுன் சுப்பிரமணியம் நகரில் உள்ள அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் PR சுந்தரம் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. OPS ஆதரவாளரான PR சுந்தரத்தின் வீட்டிற்கு 12 மணி நேரத்திற்கு 2 காவலர்கள் வீதம் நாள் ஒன்றிற்கு 4 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் MLA பாஸ்கர் வீட்டிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அதிமுக தலைமை கொறடாவும் அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினருமான ராஜேந்திரன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ஜெயங்கொண்டம் MLA ராம ஜெயலிங்கம் வீட்டிற்கும் அவரது அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை வடக்கு அக்ரஹாரம் பகுதியில் உள்ள பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது 4 காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போடிநாயக்கனூரில் உள்ள அவரது அலுவலகத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான KA செங்கோட்டையன் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பன்னீர்செல்வம் அணிக்கு சென்ற திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது.